திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரு சுவாமிகள் அவருடைய தேவாரம் 4ஆம் திருமுறை, பதிகம் 9, தலம் திருப்பந்துருத்தி, பொதுப்பதிகம், திரு அங்கமாலை. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கனிந்து, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கனிந்து, தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்பின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, என் தோள் வேசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்பின்களோ, செவிகால் கேட்பின்களோ செவிகால் கேட்பின்களோ, சிவன் எம் இறை செம்பவல எரிபோல் மேனி பிரான் திறன் எப்போதும் செவிகால் கேட்பின்களோ, மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை, மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரராய். வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து, வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து, பேய்வாள் காட்டகஸ்தும் ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். பேய்வாள் காட்டகஸ்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை, நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். கைகால் கூப்பி தோழீர் கடிமாமவள் தூவி நின்று, கைகால் கூப்பி தோழீர் கடிமாமலர் தூவி நின்று, பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமணி கைகால் கூப்பி தோழீர், ஆக்கையால் பயன் என அரண் கோயில் வளம் வந்து, இவ்வாக்கையால் பயன் என அறம் கோவில் வளம் வந்து, பூக்கையால் அட்டி போற்றி என்னாதனால் ஆக்கையால் பயன் என, பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கையால் பயன் என, கால்களால் பயன் என கரை கண்டன் உரை கோவில், கோல கோபுர கோகுரம் கூழலால் கால்களால் பயன் என, கோல கோபுர கோகரணம் கூழ சூழலால் கால்களால் பயன் என, உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, குற்றாலத்தூரை கூத்தன் நல்லால் தமக்குற்றார் யார் உளரோ, குற்றாலத்தூரை கூத்தன் அல்லால் நமக்குற்றார் யார் உளரோ, இருமான் திருப்பண்களோ ஈசன் பல்கன எண்ணப்பட்டு, இருமான் இருப்பண்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு, சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்று இருமான் இருப்பண்களோ தேடி கண்டு கொண்டேன்
திருமாலோடு நான்முகனோ தேடி கண்டு கொண்டேன். திருமாலோடு நான்முகனோ தேடி தேடொனார் தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடி தேடொனார் தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த அங்கமாலையோட விளக்கத்தை சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த பதிகம் பாடல் பெற்ற இடம் திருப்பந்துருத்தி, தஞ்சாவூர்லேருந்து ரொம்ப பக்கம். அருமையான சத்திரம். அங்கே தான் திருநாவுக்கர சுவாமிகள் தங்கி உழவார பணி செய்த இடம். அது வரலாறு. அந்த உழவார பணி செய்யும்போது இந்த பாடலை அவர் பாடியிருக்கார். அதுதான் குறிப்பு. ஒவ்வொரு பாடல் நம்ம அங்கங்களில் இருக்கிற தலை, கண், மூக்கு, வாய், கை, கால் அதெல்லாம் எம்பெருமானை எப்பொழுதும் நினைந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறார். ஃபஸ்ட்டு பாட்டில் தலையை நீ வணங்கா அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறார் அப்படின்னா, தலையாகிய மண்டை ஓட்டை கையில் அணிந்திருக்கும் சிவபெருமானாகிய அவரை இந்த தலை வணங்காமல் இருப்பதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் சொல்கிறாரு. அப்புறம் ரெண்டாம் பாடலில் என்ன விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாம் பாடலில் கண்ணை பற்றி சொல்கிறார். கண்களால் சிவபெருமானை கண்கால் காண்பின்களோ கல் நஞ்சுண்ட கண்ணன் தன்னை அதாவது கண்ணால் நாம் எம்பெருமானை எப்பொழுதும் தொழுகணும். கண்களில் பிற பார்க்கடலில் எழுந்த நஞ்சினை உண்டதால் நீல நிறமாக கொண்ட கழுத்தை உடையவனை 8 தோள்களை வீசி இருக்கும் அவரை நாம் கண்ணால் பார்க்கணும். மூணாவதுல செவியை பற்றி குறிப்பிடுகிறார். செவி நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளால் செவி எப்படின்னா எல்லா நல்ல விஷயங்களையும் கேட்பதற்கு உண்டான ஒரு உறுப்பு எம்பெருமானால் கொடுக்கப்பட்டது. செவி என்பது செவிகளே நமது தலைவனாகிய சிவபெருமான் செம்பவளம் போன்ற தீயனை போன்று சிவந்த நிறம் கொண்டவர். அவர் பெருமைக்குரிய அவரது புராணங்களையும் பண்புகளையும் செயல்களையும் எப்போதும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறார். 4ஆம் பாட்டில் என்னன்னா மூக்கை பற்றி சொல்கிறார். மூக்கு முக்கியமான ஒரு பொருள். மூக்கு சுடுகாட்டில் உறைபவனும் வேதங்களின் பொருள்களை மிகவும் கவனமாக கேட்டு உணர்ந்த பார்வதி தேவியின் மணாளனுமாகிய முக்கண்ணின் பெருமானை நீ எப்போதும் போற்றி ஒளிப்பாயாக அப்படிங்கிற மாதிரி இந்த மூக்கை உணர்வது சுவாசிக்கும் போதும் சிவபெருமானின் நினப்பாகவே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். 5ஆம் பாடலில் வாயை பற்றி சொல்கிறார். வாயை நம்ம எப்பொழுதும் மந்திரத்தை அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம உதித்து கொண்டே இருக்கணும். அதுதான் நமக்கு கொடுத்த இந்த பிறவி பலன். அந்த பாட்டில் வாயை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாய் வாயில் மத யானையை தோழனை உரித்த அதன் பசுந்தோழனை தனது உடலில் பொறுத்து கொண்டிருப்பவரே, பேய்கள் வாழும் சுடுகாட்டில் விருப்பமுடன் நடமாடும் எம்பெருமானை எப்பொழுதும் வாழ்த்து கொண்டே இருக்கணும். இந்த வாய் படைக்கப்பட்டது இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமானை வாழ்த்துவதற்காகவே படைக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த வாயை சொல்கிறார். அடுத்து 6ஆம் பாடலில் நெஞ்சை பற்றி சொல்கிறார். நெஞ்சை நினைக்கணும். யாரை நினைக்கணும்? நெஞ்சை நிமிர் புன்சடை நின்மலனை, நெஞ்சை எப்பொழுது நெஞ்சமெல்லாம் அவரை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டுங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறார். இறைவனை நினைத்து நமக்கு ஊனம் ஏதும் ஏற்படாது இருக்கிற மாதிரி சிவபெருமானை நம்ம பார்த்து கொண்டு நம்ம இது பண்ணி விடுறார். நெஞ்சமே மேல் நோக்கிய செஞ்சேரியுடைய நின்மலனை மேகங்கள் தழுவும் இமயமலனின் மகளாகிய பார்வதி தேவியின் கணவனை நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த 6ஆம் பாட்டோட விளக்கம். 7ஆம் பாட்டில் கைகள் எதற்கு கொடுத்துருக்கப்படனா கைகளை கூப்பி தொழுது அவரை வணங்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் கைகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை சொல்கிறார். 7ஆம் பாட்டில் கைகளே படமெடுக்கும் பாம்பினை தனது இடுப்பில் கட்சியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நறுமணம் கமிழும் சிறந்த மலர்களை தூவி கைகளை தூப்பி தொழ வேண்டும், மலர்களை போற்றி அவரை வணங்க வேண்டுங்கிறது இந்த 7ஆம் பாட்டில் சொல்கிறார். 8ஆம் பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்கையால் பயன். ஆக்கைங்கிறது உடலை பற்றி குறிப்பிடுகிறது.
அந்த உடலில் இருக்கிற பலனை பற்றி சொல்கிறார். இந்த ஆக்கையால் பயன் என் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறார். சிவபுரான் உரையும் கோயிலை வளம் வந்து பூக்களை கைகளால் தொடுத்து இறைவன் திருமணிக்கு வந்து நம்ம தொண்டு செய்வதோடு வழங்காமல் இதனால் என்ன பயன் இதுக்கு அப்படிங்கிறத அவர் கேட்கிறார். நமக்கு எந்த பயனும் இல்லை, அவருக்கு தொண்டு செய்வதே இந்த சரீரமானது கொடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறார். 9ஆம் பாடலில் வந்து கால்களை சொல்கிறார். கால்களில் வந்து அழகான இந்த கோபுரத்தை உடைய நீலகண்டன் ஆகிய சிவபெருமான் உரையும் இந்த திருப்பந்துருத்தி தலத்தில் அவருடைய இருப்பிடமான இந்த வீட்டை தலத்தை திருவலம் வந்து இருக்கிற இல்லாமல் இந்த காலுக்கு நமக்கு என்ன பயன், அவர் தலத்தை வந்து சுற்றி வந்து எம்பெருமானை வழங்க வேண்டும் அப்படிங்கிறவன் இந்த காலுக்கு பலன், அதுக்கு வேறு பாக்கியம் கிடையாது இந்த காலுக்கு அப்படின்னு சொல்கிறார். 10ஆம் பாடத்தில் வந்து உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது நம்முடைய காலம் முடிந்து இந்த உலகத்தை பூலோகத்தை உற்று மேலோகம் செல்லும்போது நம்முடன் வரக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அது எல்லோருக்கும் அறிந்தது. உற்ற யாரும் கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, சொந்த பெற்றெடுத்த பிள்ளைகள் கிடையாது, யாரும் வரமாட்டா. யார் நம்மளோட வருவா? குற்றாலத்து உறைந்து உடையும், இங்கே வந்து குற்றாலத்தில் இருக்கிற சிவபெருமான் மட்டும்தான் நம்மளோட வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இந்த பாடலில். உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை எம்மன் கூட்டனெம்மாருக்கு உற்றார் யார் உளரோ, அந்த குற்றாலத்துறையில் விட்டிருக்கும் பெருமானாகிய அவன் நம்மளுடைய நமக்கு உதவி செய்வார், நம்முடைய பெருங்கடல் நீந்துவதற்கு உதவி செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 10ஆம் பாடலை முடித்துட்டு 11ஆம் பாடல்லையும் ஒரு பாட்டாக அடுத்த பாடலில் சொல்கிறார். வந்து 11ஆம் பாடலில் தார்காவனத்தில் முனிவர்கள் ஏவிய போர்க்கம் கொண்ட மான் கன்றின் கோபத்தை தணித்து அதனை தனது கையில் ஏந்திய சிவபெருமான் பெருமை வாய்ந்த திருவடிகளை சென்றடைந்து சிவகணத்துடன் ஒருவராக கருத்தப்படும் நிலையினை அடைந்து இருமாப்புடன் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்லி அவர் முடிக்கிறார். இந்த பாட்டில் வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லி நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தேகங்களும் எம்பெருமானை நினைத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பாட்டை இந்த பதிகத்தை முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.